பயங்கரமா எண்ணெயை கொதிக்க விட்டு, நீ இனி எண்ணெயில குளிச்சு அதுக்கப்புறம் சுடு தண்ணி வச்சு குளிச்சு அதெல்லாம் மொத்தமா ஒரே அடியா சுடு தண்ணியிலே, சுடு தண்ணிக்கு பதிலா சுடு எண்ணெயிலே குளிச்சிடணும். அவன் கொல்லுறதுக்கு போட்டான். ஆனா தீமையை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் அந்த எண்ணெயில நம்மால நல்லா குளிச்சு கரையேறி வெளியில வந்துட்டாரு. இல்லையா சாதாமன்னு பார்த்தா தெம்பா எழுந்து வந்து நின்றுகிட்டு பயங்கரமா, இதுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் எல்லாம் ஒரு சொங்கி போயிருந்த பிரசங்கம் இப்ப என்ன குளியலுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, பயங்கரமா இருக்கு. கொல்ல பார்த்து முடியல. இந்த கொதிக்கிற எண்ணெயில சாகாதவன வேற வழியில ஒண்ணு சாக வைக்க முடியாதுன்னு சொல்லி நாடு கடத்தி தீவுல போட்டாங்க. அப்படி தீவுல கொண்டு போட்டு அந்த தீவுல வயசான காலத்துல அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு நாள் அவர் ஆவிக்குள்ளானார். கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள்ளானான். ஆவிக்குள்ளான போது அவனிடத்துல பேசுகிற ஒரு சத்தம் கேட்டான். சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்கிற போது அங்கே மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டான். அவர் மார்பருகே அவன் பொற்கச்சை கட்டினவராக, வெண் பஞ்சை போன்ற தலைமையில் உடையவராக, கண்கள் அக்கினி ஜுவாலை போல அவன் எரிகிற கண்களை உடையவராக, அவன் வெண்கல பாதம் உடையவராக அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறான். அவரை பார்த்த போது செத்தவனை போல விழுந்தானாம். செத்தவனை போல விழுந்தான் என்று சொன்னால் செத்து போய் விழல, அதுக்கு அர்த்தம் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். என்ன மயக்கம் போட்டு விழுந்துட்டான். சில காட்சிகளை கண்டா சிலர் மயங்கிடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நம்மால் மயக்கம் போட்டு எங்க விழுந்திருக்கிறான்? காலிலே விழுந்திருக்கிறான். கர்த்தர் அவனை எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அவனுக்கு காண்பித்த சில காட்சிகளில் ஒன்று, அவருடைய கரத்துல 7 நட்சத்திரங்கள். இவர் இந்த 7 நட்சத்திரங்களை சுமந்தவராய் எங்கே நின்று கொண்டிருக்கிறார் தெரியுமா? நிலையங்கு தரித்தவராக அவர் 7 குத்து விளக்கு நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். சபைக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அதனாலதான் சொன்னார், என் நாமத்தினாலே 2-3 பேர் எங்கே கூடி வருகிறீர்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய நடுவில் ஆண்டவர் இருக்கிறார், அதை நம்புங்க. அல்லேலூயா. அவர் நம் நடுவில் வீற்றிருக்கிறார். அவர் நம்மை காண்கிறார், அவர் நம்மை அறிந்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த சபைக்கு நடுவில் நட்சத்திரங்களை எங்க வைத்திருக்கிறார்? தன் கரங்களிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். கரத்தில் இருந்தால் அப்படி ஆண்டுடைய கையில இருந்து எங்களுக்கு என்னங்க கிடைக்கும்? வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் வருகிற மேன்மையை பற்றி 1-2 காரியங்களை சொல்லி நான் இன்றைக்கு உங்களை ஜெபத்துக்குள்ள நடத்த விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய கரத்திலே இருக்கிறவர்களுக்கு என்ன மேன்மை உண்டு? நான் இன்னைக்கு உங்களோடு பேசுகிற செய்தியினுடைய தலைப்பு இதுதான். தேவனுடைய கரத்தில் இருக்கிற நட்சத்திரம். தேவனுடைய கரத்துல நட்சத்திரங்களாய் இருக்கிற உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதைத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முதலாவது சொன்னேன், நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய கரத்தில் இருக்கிற நட்சத்திரம். ஆமென். நீங்க தேவனுடைய கரத்தில் இருக்கிற நட்சத்திரமானால் நட்சத்திரத்திற்கு சில பொறுப்பு உண்டு. நட்சத்திரத்துக்கு என்ன உண்டு? பொறுப்பு உண்டு. நட்சத்திரத்துக்கு சில வேலை உண்டு. நட்சத்திரங்களை ஏன் உண்டாக்கினார் அது தெரியணும்ல. நட்சத்திரங்களை ஏன் உண்டாக்கினார்? ஆதியாகமம் புஸ்தகத்தில் நான் படிக்கிற அங்க எழுதப்பட்டிருக்கிறது, பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் படைத்தார், கால குறிப்புகளுக்காக நட்சத்திரங்களை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. நட்சத்திரங்களை அவர் ஏன் உண்டு பண்ணினார்? அவைகள் கால குறிப்புகளுக்காக. நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிற நட்சத்திரங்களானால் இந்த உலகம் உங்களை பார்க்கிறது. நீங்கள் இந்த உலகத்துக்கு கால குறிப்புகளை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன கால குறிப்பு? என்ன அறிவிக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனமா கேளுங்க. போன வாரத்தில் நான் உங்களோடு பேசினேன். யூதாவினுடைய புஸ்தகம் 15வது வார்த்தையில அங்கே ஏனோக்கை பற்றி இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 15வது வசனம். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னர்
வருகிறார் என்று முன்னறிவித்தான். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கரத்தில் இருக்கிற நட்சத்திரங்களாயிருக்கிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கால குறிப்புக்கு ஆமென் பாத்திரவான்களாய் இருந்து மற்றவர்களுக்கு நீங்கள் காலத்தை குறித்து அறிவிக்க வேண்டும். இங்கே ஏனோக்கை பற்றி எழுதுகிறது. ஏனோக்கு அவர் வரும் காலத்தை குறித்து முன்னறிவித்தான். இந்த உலக ஜனங்களுக்கு நீங்க ஒரு முன்னறிவிப்பாக, ஒரு அடையாளமாய், ஒரு கால குறிப்பாய் மாறணும். உங்களை பார்த்தா கேட்கணும், நீங்க ஏங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனா இந்த பைபிளை தூக்கிக்கிட்டு இப்படி ஆராதனை ஓடுறீங்களே, நீங்க இந்த மாதிரி இயேசு ஆராதிக்கிறீங்களே, நீங்க எப்ப பார்த்தாலும் தேவனை தேடுறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு நீங்க எப்போதும் வேதமும் கையுமா இருக்கிறீங்களே, ஏங்க அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லணும், எங்க இயேசு எங்களை மீட்க வரப்போகிறார். அல்லேலூயா. எங்க இயேசு எங்களை மீட்க வரப்போகிறார். சொல்ல முடியுமா? சொல்லணும். நம்மை மீட்க ஒருவர் வரப்போகிறார். அவருக்கு பெயர் என்ன? இயேசு. இயேசுங்கிற ஒருத்தர் வரப்போகிறார் என்பதை நீங்க சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்படி சொல்லணும்னா உங்க மனசு நிறைய என்ன இருக்கணும்? என் இயேசு எப்ப வருவாரு, நான் அவர் கூட எப்ப போவேன், அந்த எதிர்பார்ப்பும் காத்திருப்பும் இருந்தா தானே. ஏங்க நீங்க ஏங்க இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா, எங்க இயேசு வருவாரு, அவர் கூட நாங்க போறோம், அதுக்காக தாங்க நாங்க இப்படி எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு கால குறிப்புகளாய் மாறணும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாச வாழ்க்கை அநேகருடைய முன்னேற்றத்திற்கு, ரட்சிப்புக்கு காரணமாய் மாற வேண்டும். கர்த்தருடைய கையில இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தா பத்தாது. நாம கால குறிப்புகளுக்காக படைக்கப்பட்டோம். உங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காணணும். உங்களை காணுகிறவர்கள் இயேசுவினுடைய வருகைக்கு எதிர்பார்க்கணும். உங்களை பார்த்து சொல்லணும், என்னைய பார்த்து சொல்லணும், நீங்க காத்திருக்கிற அந்த இயேசுவை நாங்கள் என்ன செய்யணும்? அடையணும். அந்த இயேசுவின் இடத்துல நாங்களும் வரணும்னு ஆசைப்படணும். அவ்விதமாய் நாம மாறினால் மட்டும்தான் நாம சரியான நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. என்னது? கால குறிப்பு. அப்போ இயேசு வருகிறார்னு முன்னறிவிக்கிற நீங்களும் நானும் இயேசு வருகிறார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கணும். நாம காத்திருக்காம இயேசு வாராராம் அப்படின்னு அறிவிச்சா, அவன் ஒருவேளை கேட்டவன் அந்த இயேசுவினிடத்துல வந்து இயேசுவோடு போயிடுவான். சொன்னவன் போகாம போயிட்டா, உங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணி நீங்க பிரசங்கத்தை கேட்டு நீங்க போய் நான் வரலன்னா, அப்போ பிரசங்கிக்கிற நானும் வரணும், கேட்கிற நீங்களும் வரணும். காலக்குறிப்புகளாக படைக்கப்பட்ட நட்சத்திரங்களா இன்னைக்கு தேவ கரத்தில் இருக்கிற நீங்களும் அவருடைய வருகையில வரணும். உங்களை கண்டு இயேசுவின் இடத்துல வருகிற ஜனங்களும் இயேசுவின் இடத்துல வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப மற்றவர்களுடைய ரட்சிப்புக்கு பாத்திரமாக, மற்றவருடைய கிறிஸ்துவினுடைய அன்பை அடைவதற்கு காரணமாக தான் கர்த்தர் உங்களை இன்னைக்கு அவர் தம் கையில வைத்திருக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். நான் கையில பாதுகாப்பா இருக்கிறேன்னு இருந்துடக்கூடாது. நான் எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு, நான் அந்த கடமையை நிறைவேற்றணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இரண்டாவது நட்சத்திரத்துக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பிரத்யேகதை உண்டு. நட்சத்திரத்தை வானத்துல பார்த்திருக்கீங்களா? நட்சத்திரத்தை பார்த்திருக்கீங்களா? நட்சத்திரத்தை வானத்துல பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் என்ன செய்யும்? மின்னும், ஒளிரும். ஆமென். மின்னுமா? அப்படி மின்னிக்கிட்டே இருக்கும். தேவ பிள்ளைகள் இந்த பூமியில என்ன செய்யணும்? மின்னிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தேவ பிள்ளைகள் சொங்கி போய் அப்படியே ஒளி மங்கி கிடக்க கூடாது. பழைய ஒரு பாட்டு, ஒளி மங்கி இருளாச்சே உத்தமரே வாருமையா, ஒளி மங்கி இருளாச்சே உத்தமரே வாருமையா, கழித்திரவு காத்திருப்போ, கழித்திரவு காத்திருப்போ, காதலரே கருணை செய்வாய் வாருமையா, போதகரே வந்தமிடம் தங்கீரும். ஒளி மங்கி இருளாச்சு, நீர் வாரும், கழித்து இரவு காத்திருப்போம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒளி மங்கி இருளாச்சு, ஒளி போச்சு.
யோவான் 1:9 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு என்பவர் எந்த இருளையும் வெளிச்சமாய் மாற்றுகிற, அந்தகாரத்தில் கிடக்கிற எவனையும் வெளிச்சத்துல கொண்டு வந்து வெளிச்சத்துல நிறுத்துகிறவர். வெளிச்சத்துல இருக்கிறவனை கொண்டு போய் பழைய இருளுக்குள்ள தள்ளுகிறவர் அல்ல. பழைய இருளுக்குள்ள ஒருவேளை தள்ளப்படுவீர்களானால் உங்களை நடத்துகிறது கர்த்தருடைய ஆவி அல்ல. அப்ப நீங்க வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரப்படுவீர்களானால் உங்களை நடத்துகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளிமயமான இயேசுவின் இடத்துல வந்த நீங்க ஒளி மங்கி இருளாகி கிடக்க கூடாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும், மின்னிக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படிங்க உங்க வாழ்க்கையில இவ்வளவு மாற்றம்? எப்படிங்க நீங்க இந்த மாதிரி ஷைன் ஆகுறீங்க? எப்படி உங்களால இதெல்லாம் பண்ண முடியுதுன்னு கேட்டா நாம சொல்ல தெரிஞ்சிருக்கணும், என் தேவனாலே. ஏன்னா நான் அவர் கையில் இருக்கிற நட்சத்திரம். நான் யாரு? அவர் கையில் இருக்கிற நட்சத்திரம். அவருடைய கையில இருக்கிற வரைக்கும் நான் மின்னிக்கொண்டே இருப்பேன். யூதாவில் நீங்க படிக்கலாம், நட்சத்திரங்களுடைய அடுத்த ஒரு பிரத்யேகதை என்ன தெரியுமா? அங்க யூதாவில் சொல்லப்பட்டிருக்கு, மார்க்கம் தப்பி போன நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு இடத்துல கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நட்சத்திரங்கள் தங்களுக்கு என்று மார்க்கம் உண்டு, நட்சத்திரங்களுக்கு என்று சொல்லி வழி உண்டு, நட்சத்திரங்களுக்கு என்று ஒரு வரைமுறை உண்டு, நட்சத்திரங்களுக்கு என்று ஒரு ஸ்தானம் உண்டு. நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் ஆனால் உங்களுக்கு வாழ்வதற்கு ஒரு வழிமுறை உண்டு, இப்படித்தான் வாழ வேண்டும். நீங்க தேவனுடைய கரத்தில் நட்சத்திரங்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு மார்க்கம் உண்டு, இந்த வழியில தான் நீங்க நடக்கணும். கண்டமேனிக்கு கண்ட வழியில நடக்கிறதுக்கு பேரு கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவம் அல்ல. இஷ்டம் போல நான் என் மனம் போல என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரும் என்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு நம்ம நினைச்சா அதுக்கு பேர் கிறிஸ்தவம் அல்ல. மார்க்கம் தப்ப. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, யூதாவின் புஸ்தகத்துல 13. தங்கள் அவமானங்களை நுரைதள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். அப்போ நட்சத்திரங்களுக்கு என்ன உண்டு? நட்சத்திரங்களுக்கு என்ன உண்டு? மார்க்கம் உண்டு. மார்க்கம்னா என்ன? வழி. புரியுதா? நடைபாதை ஒன்று உண்டு, ஒரு மார்க்கம் உண்டு. ஒரு மார்க்கமா தெரியப்படாது. இன்னைக்கு சில கிறிஸ்தவர்கள் எப்படி தெரியுறாங்க தெரியுமா? ஒரு மார்க்கமா தெரியுறாங்க. நம்ம ஒரு மார்க்கமா தெரியுற ஆட்கள்ல நமக்கென்று தேவன் வைத்த மார்க்கத்துல நடக்கிறவளா இருக்கணும். மனம் போல நான் என் இஷ்டத்துக்கு தான் நாராதிப்பேன், என் இஷ்டத்துக்கு தான் வாழ்வேன், என் இஷ்டத்துக்கு தான் செயல்படுவேன்னு செய்தா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வசனத்தை மறுபடியும் படிப்போம். 13வது வசனம். தங்கள் அவமானங்களை நுரைதள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் கார் இருளை வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப மார்க்கம் தப்பி போனா என்ன இருக்கும்? இயேசு உங்களை பிரகாசிக்க பண்ணி ஒளியின் இடத்துல கொண்டு வந்தா, நாங்க இல்ல இல்ல எங்க வழியில தான் போவோம்னு மார்க்கம் தப்பி போனா வெளிச்சத்துல நடக்க வேண்டிய நீங்க எங்க போயிருவீங்க? நம்ம எங்க போகணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்துல நடந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்தின் தேசத்துக்கு போகணும். இருள் இல்லாத ஒரு தேசம், அதுதான் பரலோகம். அந்தகாரம் இல்லாத ஒரு நாடு, அதுதான் பரலோகம். அங்க சூரியனும் இல்ல, நட்சத்திரமும் இல்ல, சந்திரனும் இல்ல, அங்க எந்த பிரகாசமும் இல்லை. இயேசுவே அதற்கு வெளிச்சமாயிருந்து பிரகாசிப்பிக்கிற ஒரு தேசம் அந்த பரலோக தேசம். அதற்கென்று அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் அந்த தேசத்துல போய் மின்னிட்டு இருக்க வேண்டிய நீங்க மார்க்கம் தப்பினால் கிறிஸ்தவம் வாழ்வதற்கும் வழி உண்டு. தேவ பிள்ளைகள் இப்படிதான் வாழணும்னு ஒரு மார்க்கம் உண்டு. மார்க்கம் தப்பிட்டா எங்கதான் போகணும்? இருளுக்குள்ள, இருளுக்குள்ள, மகா இருளுக்குள்ள. அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியுமா? சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மார்க்கம் இருக்கு. என்னையா மார்க்கம்? வாசிங்க. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1வது வசனத்தை முதல்ல படிங்க. கிறிஸ்தவனுக்கும் இருக்கிற ஒரு மார்க்கம் இருக்கு, வழி இருக்கு. ஒண்ணு, பிள்ளைகள்ல இருந்து ஆரம்பிப்போம். பிள்ளைகளே 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 பிள்ளைதானே பிள்ளைதானே பிள்ளைதானே. அப்ப பிள்ளைகளே, நீ கண்ட உனக்கு தான். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு
கர்த்தருக்குள்ள என்ன செய்யுங்க? இதுதான் நியாயம். பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க கீழ்ப்படியணும். நமக்கு மார்க்கம் இருக்கு, நம்ம இஷ்டம் போல வாழ முடியாது. பெத்தவங்களுக்கு கீழ்ப்படியும். அதான் நாங்க படிச்சிருக்கோம். சில பிள்ளைகள்லாம் இப்ப கொஞ்சம் படிச்சாச்சுன்னா போதும், உடனே அம்மாவுக்கு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. கேட்டிருக்கியா? சொல்லுவியா? இப்படி சொல்லக்கூடாதுன்னா சில பிள்ளைகள் உண்டு. ஆமா, இது கொஞ்சம் படிச்சாச்சுன்னா உடனே மாதா பிதாக்கள் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். ஆமா, ஏன்னா இவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் முன்னாடியே வந்துட்டவங்க இல்ல. ஒரு நாள் அப்படி சொல்லக்கூடாது, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. பிள்ளைகள் கீழ்ப்படியணும். யாருக்கு கீழ்ப்படியணும்? அதுதான் நியாயமா. அடுத்து ஆமென். பாத்தீங்களா? பிள்ளைகள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அடுத்து இப்ப அப்பா அம்மாவுக்கு உங்க பிள்ளைகள் நினைச்சாதீங்க. பிள்ளைகள் நீங்க பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியணும். புரியுதா? நீங்களும் உங்க பெற்றவர்களை கோபப்படுத்தப்படாது, சங்கடப்படுத்தப்படாது, வருத்தப்படுத்தப்படாது. புரியுதா? புரிஞ்சு நடந்து கொஞ்சம் கொஞ்சம் கடமையெல்லாம் செய்து உங்க வேலைகளை செய்த மாதா பிதாக்களை கனம் பண்ணணும். அதுலயும் வயசான தாய் தகப்பன் இருந்தா அவங்கள நல்ல கனம் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வீங்கன்னா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்போ பிதாக்களுக்கு தாய் தகப்பனுக்கு அடுத்த ஆலோசனை, பிள்ளைகளை என்ன செய்யுங்க? உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க. அதுக்கு பதிலா நீங்க கோபப்பட்டு 2 கொடுங்க. அர்த்தம் புரிஞ்சுதா? அவங்கள கோபப்படுத்தாதீங்க, ஆனா சிக்ஷை பண்ணணுமா? எப்படி சிக்ஷிக்கணுமா? சில பிள்ளைகளை பாத்தீங்கன்னா அவ சுபாவமே அப்படிதான்னு சின்னதுல விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அது இஷ்டம் போலதான் செய்யும். கடைசியில நான் சின்னதுல இருந்தே இப்படித்தானே, நான் முன்னாடி இருந்தே இப்படித்தானே. அந்த முன்னாடி இருக்கும் போதே சரியா வச்சு வளர்த்திருந்தா அது முன்னாடி இருந்தே இப்படி இருக்காது, ஒழுங்கா வந்திருக்கும். புரியுதா? 2 நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட் பிரேயருங்க நடந்தது. அதுல என் பையன் இது டாமரினை அக்காவை அடிக்க விடாம புடுங்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்துல அந்த டாமரினுக்காக அவங்க அம்மா என்ன பண்ணாங்க? ஒரு அடி கொடுக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த டாமரின் புடிதான் கொடுத்தப்பறம் கூட வாங்கலையாமே, கட்டாயப்படுத்தி கொடுத்த உடனே இனி இது எனக்கு வேண்டாம் அப்படி நேர கொண்டு வச்சுட்டு போயிட்டான். ஏன்? குழந்தை தானே அப்படின்னு விட்டுட்டோம்னு வைங்க, இது அப்படியே ஹேபிட்டா மாறிச்சுன்னா நாளைக்கு வளரும் போது பெரியவன் ஆகும் போது சபையில ஒரு விசுவாசி வந்து சபையில ஒரு பொருள் எடுத்து அவ கையிலிருந்து புடுங்குவான், தான் இங்க அப்படின்னு வாங்குவான். அன்னைக்கு ஏங்க இவங்க பிள்ளை இப்படி பண்ணுச்சுன்னு கேட்டா அவன்கிட்ட கேட்டான் சொன்னா சின்னதுல இருந்தே அப்படித்தானே. அப்ப நாங்களும் என்ன சொல்ல வேண்டியது இருக்கும்? ஆமாண்டா, அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படித்தாங்க. சொல்லாமா? நல்லா இருக்குமா அந்த வார்த்தை? பிள்ளைகளை திருத்தணும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில நடத்து. ஆமா, அப்ப இருந்தே அப்படிதான், இப்ப இருந்தே இப்படிதான். எப்ப இருந்தாலும் மாறிடணும். நாம கிறிஸ்தவர்கள், நமக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்கு. நம்ம இப்படித்தான் வாழணும்னு நமக்கு ஒரு வழி இருக்கு, அப்படிதான் வாழணும். பிள்ளைகள் என்ன செய்யணும்? அவங்களுக்கு பக்திக்குரிய சிக்ஷையில் அவங்களை வளர்த்தணும். அவர்களை அடுத்து பிள்ளைகளுக்கு முதல்ல சொன்னார் என்னன்னு? பிள்ளைகள் என்ன செய்யணும்? உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அடுத்து பிதாக்களுக்கும் தாய் தகப்பன்மாருக்கு என்ன சொன்னா? நீங்க உங்க பிள்ளைகளை கோபப்படுத்த கூடாது. நீங்க கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில என்ன செய்யணும்? உங்க பிள்ளைகளை சிக்ஷித்து போதித்து உங்க பிள்ளைகளை வளர்க்கணும். அடுத்து வேலைக்காரங்களுக்கு, நீங்க எல்லாம் ஒவ்வொரு கம்பெனிகளை வேலை செய்வீங்க இல்லையா? ஆமா, ஒவ்வொரு இடத்துல வேலைக்கு போவீங்க. உங்க வேலைக்கு போற நீங்க வேலை செய்யற இடத்துல அது என்ன கம்பெனியா வேணாலும் இருக்கட்டும், பட் நீங்க வேலை செய்யற இடத்துல எப்படி இருக்கணும்? வேலைக்காரர்களே, நீங்கள் உங்க சூப்பர்வைசரா இருக்கலாம், உங்க பாஸா இருக்கலாம், யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அவர்களுக்கு என்ன செய்யுங்க? பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்கள பார்வைக்கு வேலை செய்யாம நீங்க ஏசப்பாவுடைய பிள்ளைங்கிற எண்ணத்தோட என்ன செய்யுங்க? அல்லேலூயா. அப்ப இங்க நம்ம இதுவரைக்கும்
இன்னைக்கு நம்ம மார்க்கம்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? வெளி வேஷங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறோம். உடுக்கிற ட்ரெஸ்லயும் போடுற நகையிலையும் தான், தாடியிலையும் மீசையிலையும் காத்துலையும் கழுத்துலையும் கிடக்கிறதுலையும் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? போதனை பண்ணி சபையை உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம சபை எப்படி இருக்கணும் தெரியுமா? முதல்ல உள் பாத்திரத்தை கிளீன் பண்ண பிறகு வெளியில கிளீன் பண்ணும். அல்லேலூயா. ஆமா, எனக்கு உள்ளேயும் கிளீன் பண்ண தெரியும், வெளியிலேயும் அடிச்சு கிளீன் பண்ண தெரியும். ஆனா நான் முதல்ல வெளியே அடிக்க மாட்டேன். முதல்ல உள்ள கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி உள்ள அப்படி மோந்து பார்த்தா மணக்கணும். அல்லேலூயா. உள்ள நாறிட்டு இருக்கப்படாது. உள்ள கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில என்ன செய்வோம்? வெளியில வருவோம் நம்ம. ஆமா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அகத்தை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் வெளியில, அகன் சுத்தமான ஆட்டோமேட்டிக்கா வெளியில நம்ம சுத்தமாக்கண்டா அதுவா தானா சுத்தம் ஆயிடும். ஆமீன் சொல்லுங்க. ஆமென். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நல்ல கவனிங்க, நமக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்கு, நமக்குன்னு ஒரு வழி இருக்கு, நம்ம இப்படிதான் வாழணும்னு ஒரு நியமம் இருக்கு. எப்படியும் வாழக்கூடாது, வாழவும் முடியாது. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு என்று சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. பிள்ளைகள் உங்க பெற்றோருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், மாதாபிதாக்களை மதிக்கணும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறத வேலையா நினைக்க கூடாது. என்ன ஒரு காரியம் செய்யறத கடமையா நினைக்க கூடாது, கஷ்டமா நினைக்க கூடாது, பாரமா நினைக்க கூடாது. பெத்தவங்களை நீங்க இன்னைக்கு மதிச்சா நாளைக்கு நீங்களும் பெத்தவங்க ஆவீங்க. அன்னைக்கு உங்க பிள்ளைகள் உங்களை மதிக்கும், அன்னைக்கு உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும். நீங்க இன்னைக்கு உங்க பெத்தவங்களுக்கு கீழ்ப்படியாம உங்க பெத்தவங்களை மதிக்காம இருந்தா நாளைக்கு உங்க பிள்ளைங்க நீங்க பெத்தது இருக்குல்ல அது உங்ககிட்ட வேலையை பாருன்னு போகும். புரியுதா? ஆமா. அப்ப நீங்க பெத்தவங்களை மதிக்கணும், பெத்தவங்களுக்கு கீழ்ப்படியணும், செய்ய வேண்டிய கடமை செய்யணும், அவங்கள மதிக்கணும். சில வீட்டுல சில பிள்ளை தாய் தகப்பன்மார நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளைகளுக்கு அப்படி பயப்படுவாங்க, நட்டுங்குவாங்க. ஐயோ அவன் திட்டுவான். இன்னொரு அம்மா வருவாங்க, வீட்டுல அவன் இருந்தா நான் வரமாட்டேன், வீட்டுல பையன் இருக்கான் அதனால நான் பிரேயருக்கு வரல. பிள்ளைகளுக்கு பயந்து ஜெபத்துக்கு வராத தாய் தகப்பன், ஜெபத்துக்கு வர்றதுக்கு பிள்ளைக்கு பயப்படுறாங்கன்னா அப்ப அது அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கணும், அந்த பையன் எப்படிப்பட்ட பையனா இருப்பான்? இப்படி இருக்கலாமா? ஜெபத்துக்கா, ஆராதனைக்கா, சபைக்கா பிள்ளைய சொல்லணும், அம்மா நாங்க தான் படிப்பு வேலைன்னு கஷ்டப்படுறோம், முடியல, நீங்க எங்களுக்காக சபையில போய் செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, நீங்க போய் ஜெபிக்கிறதுனால நாங்க ஆசீர்வதிக்கப்படுவோம். என்னம்மா? ஏன்னா இது வெறும் நான் என்னுடைய பிரசங்கத்தை பொறுத்தவரையில 1 மணி நேரம் பேசணுங்கிறதுக்காக நின்று பேசிட்டு போற ஆள் கிடையாது. உங்க வாழ்க்கையை மாத்தாத பிரசங்கம் அது பிரசங்கமே கிடையாது. சொல்ற புரியுதா? ஆமா. அப்ப நீங்க உங்க தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க, மாதாபிதாக்களை மதித்தவர்களை வழி அவர்களிடத்துல அன்பா நடந்து கொள்ளுங்க. மாமியார் இருந்தா மருமக மாமியார் கிட்ட கனிவா நடக்கணும். அம்மா வயசானவங்க இருந்தா முதுகு தேய்க்க சொன்னா பாத்ரூம்ல போய் கொஞ்சம் முதுகெல்லாம் தேய்ச்சி கொடுக்கணும். ஆமா, இந்த கலவிக்கு வேற வேலை இல்லைன்னு மொத்தமா இழுத்து வச்சு இழுத்து அந்த தோலை கிழிச்சு விட்டுறக்கூடாது. ஆமா, அப்படி எல்லாம் செஞ்சிடக்கூடாது. சுடு தண்ணி கொஞ்சம் போட்டு தான்னு கேட்டா அந்த ஆளை கொண்டு போய் கொதிக்க விட்டு முடிச்சு விட்டுறக்கூடாது. பதமா பார்த்து தோல்ல விட முடியுமா வயசானவங்க அப்படின்னு பார்த்து செய்யணும். தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க, சரியா ஃபாலோ பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க. என்னமா என்ன கவனிங்க, பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கணும், கீழ்ப்படியணும், அவர்களை நேசிக்கணும், அவர்களுக்கு எல்லா விதத்திலும் கட்டுப்படணும். அதே மாதிரி பெற்றோர் பிள்ளைகளை கோபப்படுத்தாம அவங்களை கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில வளர்த்து போதித்து அவங்களை சரியா வழிநடத்தவும் மாதாபிதாக்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளை தப்பு பண்ணுச்சுன்னா அம்மா சொல்லணும், தப்பு இது செய்யக்கூடாது. புரியுதா? ஆமா, பிள்ளை தலைக்கு மேல வளர்ந்தாலும் பிள்ளைதான். புரியுதா? அப்பவும் பிள்ளைகள் தவறு செய்யும் போது என்ன செய்யணும்? கண்டிக்கணும். தப்பு மக்களை இப்படி பண்ணக்கூடாது, மகனை நீ இப்படி பண்ணக்கூடாது, இது தவறு, நீ இப்படி பேசி இருக்க கூடாது, தவறு. ஆமா, யாரையாவது ஒருத்தர் தேவையில்லாத வார்த்தை பேசிட்டு வந்துட்டா உடனே அப்படிதான் கொடுக்கணும். நானே 2 கொடுக்கணும்னு தான் இருந்தேன், பரவாயில்ல நீ கொடுத்துட்டு வந்து பாராட்டக்கூடாது, திட்டணும், கண்டிக்கணும். பிள்ளைகள் தவறு செய்யும் போது பிள்ளையின் நெஞ்சில மதியன ஒட்டி இருக்கும் தண்டனையின் பிறம்பதை அகற்றும். பிள்ளைகளுக்கு தெரியாது, இது தப்புன்னு தெரியாது, சில நேரங்கள் அது சரின்னு நினைச்சிட்டு வரும். நம்ம அதை தப்புன்னு சொல்லி கொடுக்கணும். உங்க வீட்டுல உங்க பிள்ளைகள் ஏதாவது ஊழியக்காரனை குறை சொன்னா நீங்க திட்டணும். பிள்ளைகள் குறை சொல்ல விடக்கூடாது. பிள்ளைகள் யாரை பத்தி, விசுவாசியை பத்தி ஏதாவது குறை சொன்னா அனுமதிக்க கூடாது. நீ பேசுறது உனக்கு ரைட்ஸ் கிடையாது, திட்டணும், கடிந்து கொள்ளணும். பிள்ளைகளை நம்ம வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து வேலைக்கு போற இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? தேவ பயத்தோட கீழ்ப்படியணும். நீங்க ஒரு வேலை செய்றீங்க, ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, எப்படி இருக்கணும்? பயத்தோட நடுக்கத்தோட. நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, ஏங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்க கர்த்தருடைய பிள்ளைகள்னு அங்க சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நாம மார்க்கம் தப்பி போகிறவர்கள் அல்ல, சரியான மார்க்கத்தில் வாழக்கூடியவர்கள்.
இப்ப நமக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்கு. ஆமென். அடுத்து ஆமென், கணவனுக்கு ஒரு புத்தி ஆலோசனை 5ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா கணவன்மார்களுக்கு சொல்லி இருக்கு, புருஷர்களே நீங்கள் உங்கள் மனைவியில என்ன செய்யுங்க, அன்பு கூறுங்கள். இந்த கணவன்மார் அதிகமா இல்லாததுனால நான் அதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மனைவிகளே நீங்கள் உங்களுக்கு சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்க. ஆமா, அது ஏன் அந்த வார்த்தை வச்சாருன்னு தெரியல. உங்க சொந்த புருஷருக்கு அப்ப என்ன அர்த்தம்னா, பிரதர் வாங்க பிரதர் வாங்க பிரதர்னு அடுத்த புருஷருக்கெல்லாம் கீழ்படிச்சு உதவி செஞ்சிருக்கு இந்த சகோதரிகள். சொந்த புருஷனுக்கு அதான் தண்ணி இருக்கு எடுத்து குடிப்ப, புருஷன்கிட்ட சொந்த புருஷன்கிட்ட தண்ணி தானே அங்க இருக்க எடுத்து குடின்னு புருஷன்கிட்ட சொல்லிட்டு, அதுவே வேற ஒரு பிரதர் வந்தா ஐயோ யோவான் பிரதர் நல்ல பிரதர் இந்த பிரதர் தண்ணி குடிங்க. அப்ப சொந்த புருஷன் பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் டீப்பா படிக்கணும். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் நிறைய மக்கள் இருந்தா நல்லா இருக்கும். சரி போகட்டும். ஆனா ஆரம்பத்துல நம்ம சபையை சரியா உருவாக்கிறோம். நான் அதுதான் ஆசைப்படுறேன். அல்லேலூயா. நீங்க எல்லாம் மார்க்கம் தப்பி போனவர்களை வளராம மார்க்கத்துல வளரணும். நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, நாங்க சரியான உபதேசத்துல இருக்கோம். எங்களுக்கு போதிக்கிற போதகர் எங்களை சரியா போதிச்சு நடத்துறார். நாங்க அதனால இப்படி இருக்கோம். சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து நமக்கு மார்க்கம் உண்டா? உண்டு. எல்லாரையும் நேசிக்கணும். வசனம் சொல்லுது சத்துருக்களை என்ன செய்யணுமா? நேசிக்கணும். சத்துருக்களையே நேசிக்கணும்னா சகோதரர்களை எந்த அளவுக்கு நேசிக்கணும்? சக விசுவாசிய நேசிக்கணும். பக்கத்து சபை விசுவாசின்னு சொல்லி மூஞ்சி விழுந்துட்டு போகக்கூடாது. நீங்க ஏஜியா போகக்கூடாது. அவங்க எந்த சபைக்காரங்களா இருந்தாலும் செய்யுங்க, பேசுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சிரிங்க. ஆமா, ஒருத்தர் ஊழியக்காரன்னு தெரிஞ்ச ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இல்ல நாங்க எங்க பாஸ்டருக்கு மட்டும்தான் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நோ, அது நல்ல ஆவி கிடையாது. எந்த போதகரை பார்த்தாலும் செய்யுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆனா பாதகரை பார்த்தா மட்டும் கொஞ்சம் ஞானமா ஒதுங்கி போங்க. புரியல? போதகருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, பாதகருக்கு வேண்டான்னு. பாதகர்னா புரிஞ்சது இல்ல, புரிஞ்சவங்களுக்காக தோத்திரம். என்ன கவனிங்க, நட்சத்திரத்திற்கு என்று சொல்லி ஒரு மார்க்கம் இருக்கிறது. ஒன்று, நட்சத்திரம் என்ன செய்கிறது? கால குறிப்புக்காக படைக்கப்பட்டபடியினால் நட்சத்திரங்கள் காலங்களை அறிவிக்கிறது. நீங்க காலங்களை அறிவிக்கிறவர்களா இருக்கணும். வருங்காலத்தை குறித்து அறிவிக்கிற வெளிப்பாடு உள்ளவர்களா இருக்கணும். வெளிப்பாடு இருந்தாதான் உங்களால மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். எதிர்பார்ப்பு உள்ளவர்களா இருந்தா தான் மற்றவர்களுக்கு நீங்க சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்ப இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இரண்டாவது, ஆமென், நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற நட்சத்திரமாகினால் நீங்கள் ஆமென் உங்களுடைய மார்க்கத்துல நிற்க வேண்டும். உங்களுக்கு மார்க்கம் தப்பின வாழ்க்கை வேண்டாம். மூணாவது, நீங்கள் மின்ன வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். இருளடைந்த வாழ்க்கை அல்ல, ஒளியுள்ள ஒரு வாழ்க்கை. உங்க வாழ்க்கை மின்னணும். ஆமீன். ஒருவேளை ஆமீன் பிரச்சனையினால, கடன் போராட்டத்தால அல்லது வியாதியினால, பலவீனத்தால நீங்க இருண்டு கிடக்குறீங்களா? உங்க வாழ்க்கை இருண்டு கிடக்கா? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார். நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க வாழ்க்கையை கொடுக்க முடியுமா? உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். நீங்க மறுபடியும் எழும்புவீங்க. மறுபடியும் உங்க வாழ்க்கையை முன்னேற்றம் அடைந்து நீங்க உயருவீங்க. நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க பிரகாசிப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். அப்ப நீங்க பிரகாசிக்கணும். அடுத்து காலங்களை அறிவிக்கணும். அடுத்து மார்க்கத்துல நடக்கணும். மார்க்கம் தப்பி போயிடக்கூடாது. அப்ப தேவனுடைய கரத்தில் இருக்கிற நட்சத்திரமே, உனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நீ நிதானித்தால் தேவ கரத்துல பாதுகாப்பா இருக்கலாம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கரத்துல இருக்கிறவர்களுக்கு வருகிற மேன்மை என்ன? இப்ப இத்தனை காரியம் செய்தோம்ல, நான் சொன்னேன். ஒண்ணு, காலக்குறிப்பு, வருங்காலத்தை நீங்க அறிவிக்கிற வெளிப்பாடு உள்ளவர்களா இருக்கணும். இரண்டாவது, நீங்க தேவனுக்காக இந்த உலகத்துல பிரகாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா. மூணாவது, நீங்க உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில நீங்க என்ன செய்யணும்? ஆமா, தவறாம ஓடணும். நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில பொறுமையாய் ஓட கடவுள்னு எழுதி இருக்கு. அப்ப நமக்கு நியமிக்கப்பட்ட பாதை இருக்கு. அந்த பாதையில இருந்து என்ன செய்திடக்கூடாது? மார்க்கம் தப்பி போயிடக்கூடாது. வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயாம உங்களுக்காக நியமிக்கப்பட்ட பாதையில நீங்க பொறுமையா ஓடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி நீங்கள் உங்கள் மார்க்கம் தப்பாமல் இருந்தால், அப்ப நாங்க மார்க்கம் தப்பாம இந்த வசன வழிகள்ல தானே நாங்க நடக்கிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு எழுதின ஆமீன் 1 நிருபம் 5 அதிகாரம் 6 வசனத்துல அங்க எழுதி இருக்கிறது. ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஆமீன். நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துகிறேன். அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சி நான் உங்களோடு பேசுவேன். கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் உங்களுக்கு என்ன உண்டு? ஏற்ற காலத்துல உயர்வு உண்டு. உயர்வு நிச்சயமாய் உண்டு. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். கரத்தில் அடங்கி இருங்க. ஏசப்பா கிட்ட இருங்க. தேவனுடைய கரத்தில் இருக்கிறோமே. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நட்சத்திரம் தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யும் போது இந்த நட்சத்திரத்துக்கு என்ன கிடைக்கும்? கர்த்தருடைய கையில் இருக்கிற நட்சத்திரம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், ஏற்ற காலத்துல நீங்க உயர்த்தப்படுவீங்க. இன்னைக்கு இருக்கிற இப்படியே நீங்க இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை இருக்காது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க ஏசப்பா கையில வந்து பாருங்க. ஆமீன். ஏற்ற காலம், உங்களுக்கான ஒரு நேரம் கர்த்தர் வைத்திருக்கிறா. உங்களுக்கான ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறா. அன்னைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க உயர்த்தப்படுவீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் மேன்மைகளை காண்பீர்கள், உயர்வை காண்பீர்கள், நன்மைகளை காண்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்கள். எல்லா கண்களை மூடுவோமா? இன்னைக்கு நான் என்னுடைய பிரசங்கத்தை முடிக்கல. நான் இன்ட்ரோடக்ஷன் தான் பண்ணியிருக்கேன். டு பி கண்டினியூ. கர்த்தர் இந்த வார்த்தைகளை வரும் நாட்கள்ல நம்மோடு பேசுவார். அதை கேட்க நீங்க என்ன செய்யணும்? அடுத்த காரியங்களை கேட்கணும். நீங்க என்ன பண்ணணும்? தொடர்ந்து வரணும். ஆமென். தொடர்ந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா கண்களை மூடுவோம். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போமா? கேட்போமா? ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போல நாங்க மின்னணும், பிரகாசிக்கணும். எங்க இருளடைந்த வாழ்க்கை இப்படியே இருட்டிலே கிடந்துடக்கூடாதுப்பா. அப்பா, எங்க வாழ்க்கை இருட்டிலே போயிடக்கூடாதுப்பா. உங்களுடைய வசனத்தின் வெளிச்சத்தா, உங்களுடைய மகிமையின் பிரசன்னத்தா நாங்கள் இந்த உலகத்துல ஒளி வீசுகிற சுடரொளி பட்டயங்களாய் மாறணும். எங்களை எப்படி மாற்ற? எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவற்ற கடமைக்காக இல்ல, கடமைக்காக கேட்காதீங்க. கருத்தாய் கேளுங்க. வாயை திறங்க. உண்மையில நீங்க எல்லாரும் பிரகாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு ஆண்டவத்தை கேளுங்க. நாங்க பிரகாசிக்கணும். வசனத்தால், வரங்களா, வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும் போது நான் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவோம். வரங்கள் நமக்குள்ள கிரியை செய்யும் போது நான் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவரை கேளுங்க. உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள நிரம்பட்டும். வரங்கள் எங்களில் ஜொலிக்கட்டும். நாங்கள் உங்களுடைய வரங்களை நான் நிரப்பப்பட்டவளாய் நாங்க இந்த உலகத்துல பிரகாசிக்கணும். ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே போல ஆண்டவரே, நாங்கள் அவன் கால குறிப்புகளுக்காக படைக்கப்பட்ட நட்சத்திரங்களை போல நாங்கள் உண்மை குறித்து, உங்களுடைய வருகையை குறித்து, வரும் காரியங்களை குறித்து, வரும் நாட்களை குறித்து ஆமீன் நாங்கள் ஆமீன் தகப்பனை முன்னறிவிக்கிற ஆமீன் ஏனோக்குகளை போல மாற உதவி செய்வீராக. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரத்தில் இப்படி ஒரு வார்த்தை உண்டு. இங்கே ஏறி வா, இனி சம்பவிப்பவைகளை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இனி சம்பவிப்பவைகளை குறித்து ஆமென் உலகத்துக்கு அறிவிக்கிற சுடரொளி பட்டயங்களாய் ஆமென் ஸ்தோத்திரம் நீங்கள் கால குறிப்பின் நட்சத்திரங்களாய் மற்றவர்களுக்கு ஆமென் வரும் காரியங்களை குறித்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆமென் நீங்கள் ஆமென் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். கேட்போம், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாங்கப்பா. அப்பா, நான் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும்ப்பா. உங்களுடைய வருகையை நான் உலகத்துக்கு அறிவிக்கணும். அந்த கிருபையை எனக்கு தாரும். கடமைக்கு நான் விசுவாசியா இருந்துட்டு போயிடக்கூடாது. கடமைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருந்துட்டு போயிடக்கூடாது. கடமைக்கு நான் சபைக்கு வந்துட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே, நான் கால குறிப்பால் மாறணும். ஆமென். என்னால ஆமென் வரும் காரியம் உலகத்துக்கு அறிவிக்கப்படணும். கிருபை 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 கிருபை. அடுத்ததாய் ஆமென் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்தோம், தியானித்தோம். மார்க்கம் தப்புகிற நட்சத்திரங்கள். நாம் மார்க்கம் தப்பாம நமக்கென்று நியமிக்கப்பட்ட பாதையில நமக்கென்று ஒரு பாதை நியமிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கென்று ஒரு மார்க்கம் உண்டு. நமக்கென்று சில சட்டதிட்டங்கள் உண்டு. எல்லாம் மனம் போல வாழ முடியாது. ஆமீன். நமக்கென்று நியமிக்கப்பட்ட மார்க்கத்துல நாம் பொறுமையோட ஓடி ஜெயிக்கணும். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும். பிள்ளைகள் எப்படி வாழணும் அப்படித்தான் வாழணும். பெற்றவங்க எப்படி வாழணும் அப்படித்தான் வாழணும். வேலைக்காரங்க எப்படி வாழணும் அப்படித்தான் வாழணும். எஜமானர்கள் எப்படி வாழணும் அப்படித்தான் வாழணும். அங்க எழுதி இருக்கிறது. எஜமான்கள் என்ன செய்யணும் அங்க எழுதி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்ட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உங்களுடைய கரத்தில் இருக்கிற நட்சத்திரம்ப்பா. நான் இந்த மார்க்கத்தை தப்பிடக்கூடாதுப்பா. எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட இந்த வழியில மாறிடக்கூடாதுப்பா.
நான் மார்க்கம் தப்புன ஒரு ஊழியக்காரனாய், மார்க்கம் தப்புன ஒரு விசுவாசியாய், மார்க்கம் தப்புன ஒரு நட்சத்திரமாய் நான் மாறிடக்கூடாது. எனக்காய் நியமித்த உம்முடைய வழியில, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்ன உம்முடைய வழியில நடக்க எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும். இதை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜீவிதங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும். தேவரீருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவீராக. இருள் மாறட்டும். ஆமென். கடன் பிரச்சனைகளால், வியாதி பலவீனங்களால் வாழ்க்கை இரண்டு போய் கிடக்கிறவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசிக்கட்டும் என்று நான் செபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் மாறட்டும். உங்களுடைய கரத்துல அடங்கி இருக்கிற நட்சத்திரங்களாய் மாறட்டும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கரங்களில் அடங்கி இருந்து உயர்வை பெறுவார்களாக. கர்த்தரவிதமாய் உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகள் உடைய வசனத்தால், உடைய வரங்களால் பிரகாசித்து மின்னட்டும். மின்னுகிற நட்சத்திரங்களாய் மாறட்டும், ஒளி வீசுகிற நட்சத்திரங்களாய் மாறட்டும். கர்த்தரவிதமாய் மாற்றுவீராக. அதே போல உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய கரத்துல உண்மை குறித்து அறிவிக்கிற உங்களுடைய ஊழியக்காரர்களாய் உங்களுடைய ஊழியத்தை செய்ய கிருபைதான் மகிமையாவன் எடுத்துக்கொள்ளும். எங்க எல்லாரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னைக்கு கூடி வந்த உங்க குடும்பங்களை ஆசீர்வதி, இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி, அவருடைய வீடுகளை ஆசீர்வதி, அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி. கிருபை தாங்கட்டும். இந்த வாரம் முழுவதும் கிருபை உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிற ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். Thank you.